வணக்கம் நண்பர்களே! இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவுல எத பத்தி பார்க்க போறோம்னா, முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல கடற்கரையில அமைந்த திருச்செந்தூர் திருக்கோவில்ல பார்த்தீங்கன்னா, கருவறையில நடந்த ஒரு அதிசய காட்சி என்னன்னு இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டாலே தலையெழுத்து மாறும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எந்த முறையில் திருச்செந்தூர் சென்று வழிபட்டா முழு பலனும் கிடைக்கும்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று வந்த நபராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீண்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கு தான் சூரபத்மன்னு ஒரு அரக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கொடுங்கோலனாக இருந்திருக்கான். வலிமையினுடைய வரத்தால் பார்த்தீங்கன்னா அதிகாரம் பெற்றவனாக மாறி 3 உலகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தேவர்களையும் தேவர்களுக்கு பெருந்துன்பங்களையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி வந்திருக்கான். சூரபத்மனுடைய ஆட்சியில் இருந்து அகிலத்தை விடுவிக்கதாங்க தேவர்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானிடம் சென்று முறையிட்டு இருக்காங்க. அதற்கு பதிலளிக்கும் விதமாக தாங்க அரக்கனை எதிர்கொள்வதே ஒரே தெய்வீக நோக்கமாக முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தோன்றிருக்காரு. திருச்செந்தூர் கடற்கரையில் தாங்க இருவருக்குமே ஒரு பெரிய போர் ஏற்பட்டிருக்கு. முருகனோ தன்னுடைய தெய்வீக ஈட்டியான வேளால சூரபத்மனை தோற்கடித்தாரு. கருணை தேடிய அரக்கனோ சரணடைந்ததும் முருகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இரு பகுதிகளையும் நித்திய சேவைக்கான பொருட்களாக மாற்றிட்டாரா. அது ஒன்று மயில், அவருடைய நிரந்தர வாகனங்க. மற்றொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய கொடிய அலங்காரக்கும் கூடிய சேவலாக மாற்றினாருன்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா புனிதப்படுத்தும் விதத்தில் தாங்க முருகப்பெருமானும் தன்னுடைய தந்தை சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் இங்கு பார்த்தீங்கன்னா கடற்கரையில இடத்துல ஒரு சன்னதியை கட்டும்படி ஆணில கட்டிடக்கலை கலைஞராக இருந்த மாயனுக்கு கட்டளையிட்டாரா. இப்படி தாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வும் இந்த கதையும் இந்த இடத்திலிருந்து பிறந்ததன் மூலம் புராணத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் திருச்செந்தூர் திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அதிசயம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு தலம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக இருக்கிறாரு. இதனால் இந்த தலத்துக்கு பார்த்தீங்கன்னா வீரபாகு பட்டினன்னு பெயர் உண்டுங்க. இங்கு திருச்செந்தூர் தலத்தில் தினமுமே பார்த்தீங்கன்னா வீரபாகு தேவருக்கு தான் பூஜை நடத்தப்பட்ட பிறகு அடுத்ததாக மூலவருக்கு பூஜை நடத்துகிறாங்க. மேலும் மூலவராக சுப்பிரமணியரும் பாலசுப்பிரமணியம் வெள்ளை நிற ஆடையை அணிவிப்பாங்க. தினமுமே சண்முகருக்கு பார்த்தீங்கன்னா தினமும் பச்சை நிற ஆடைகள் மட்டும் அணிவிக்கப்படுதுங்க. மேலும் இந்த கோவிலில் நடத்தக்கூடிய பூஜைகளில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் சொல்லக்கூடிய நிர்மாலய பூஜையை ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜையாக இருக்குது. இந்த பூஜையை தரிசித்தாலே மிகப்பெரிய புண்ணியன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த திருச்செந்தூரில் பாலசுப்ரமணிய சுவாமி சண்முகர்னு 2 மூலவர்கள் இருக்கிறாங்க. பாலசுப்ரமணிய சுவாமி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அருள்பாலிக்கிறார். சண்முகநாதரும் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறாருங்க. இங்கு முருகனுக்கு படைக்கப்படக்கூடிய நெய்வேத்தின பொருட்களில் சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, பேரிச்சம்பழம், பொரி, தோசை, சூசியம், தேன் குழல்னு அதிசரம் போங்கவே இடம்பெறுகின்றன. உச்சிக்கால பூஜைக்கு மட்டும் இங்கு இலை போட்டு சோறும் மோர்க்குழம்பும் பருப்பு பொடி, நெய், தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பின்னர் தாங்க மூலவருக்கு பார்த்தீங்கன்னா போற்றிகள் சொல்லி பூஜைகளை தொடங்கிடுவாங்க. மேலும் இந்த திருச்செந்தூர் திருக்கோவிலில் இரவு நேர பூஜையில் பார்த்தீங்கன்னா பால், சுக்கு, வெந்நீர் ஆகியவை நெய்வேத்தியமாக செய்யப்படுதுங்க. இங்கு சண்முகருக்கு ஆண்டுக்கு 36 திருமுழுக்கு மட்டுமே நடத்துகிறாங்க. சித்திரை, ஐப்பசி, தைன்னு 3, தை, ஆடி அமாவாசை 2ன்னு மேலும் மொத்தமாகவே 36 பார்த்தீங்கன்னா திருமுழுக்கு மட்டும் நடத்தப்படுதுங்க. இங்கு திருச்செந்தூர் திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா உச்சிக்கால பூஜை முடிந்ததுமே மணி ஒலிக்கப்பட்ட பிறகே வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவார்னு எல்லோருக்கும் தெரிந்தது தான். ஆனால் 250 ஆண்டு பழமையான இந்த 100 கிலோ எடை கொண்ட அந்த பிரம்மாண்ட மணி தற்போது ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா 9வது அறையில் பொருத்தப்பட்டிருக்காங்க. இங்கு திருச்செந்தூர் திருக்கோவிலில் தினமுமே உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பாலும் அன்னமும் எடுத்துக்கொண்டு
மேலே தாளத்தோடு பார்த்தீங்கன்னா சென்று கடலில் கரைப்பாங்க. இதற்கு கங்கை பூஜைன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் செல்லக்கூடிய வழியில் தாங்க துண்டுகை விநாயகர் கோவில் அமைந்திருக்கு. இந்த விநாயகரை வணங்கிய பின்னர் தான் முருகப்பெருமானை வணங்கி வழிபடணும். மேலும் இந்த கோவிலில் வடிவம் பிரணவ மந்திரத்தின் ஓம் வடிவில் அமைத்திருக்காங்க. கோவிலில் மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை இருக்கு. இதில் ரூபாய் கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றீங்கன்னா முருகன் பூஜை செய்ததாக சொன்ன பஞ்சலிங்கத்தை நீங்கள் தரிசிக்கலாங்க. இந்த அறைக்கு பாம்பறைன்னு பெயர் உண்டுங்க. மேலும் திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்கு. இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் விரைவில் உண்டுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக இந்த திருச்செந்தூர் திருத்தல அமைந்திருக்குங்க. கடற்கரையில் அமைந்த ஒரே திருக்கோவில் இதுதாங்க. மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலை இருந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கடல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு கடல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியதுன்னு திருப்புகழ அருணகிரிநாதரும் குறிப்பிட்டிருக்காரு. பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூருடைய தல புராணத்தை எழுதிய வெற்றிமாலை கவிராயர் ஆகியோருக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நேரில் காட்சி தந்த திருத்தலம் தாங்க இது. இங்கு பலருடைய பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா பரிகாரமாக இன்று ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலய வழிபாடுனா இந்த திருச்செந்தூர் திருத்தலம் தாங்க. ஆனால் திருச்செந்தூர் சென்றத்திற்கு சென்றோம் வழிபட வேண்டும். திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி எப்படி வழிபாட்டால் நம்மளுடைய முழு பிரச்சனை தீரும், வாழ்க்கையில் தலையெழுத்து மாதிரி நிம்மதி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்க. பலரும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டுன்னு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுன்னு நிறைய பேர் வழிபடக்கூடிய தெய்வம் தான் இந்த முருகப்பெருமானுங்க. அப்படி முருகனை வழிபடுவங்க உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காகவும் குருவருள் கிடைக்க, நல்ல வேலை கிடைக்க, கஷ்டங்கள் எல்லாம் தீரனே தோஷங்கள் நீங்குவதற்கு பலருமே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சென்று வந்தாலே சரியாகணும் பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் திருச்செந்தூர் சென்று வரக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தலையெழுத்து மாறி விடுதுன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா திருச்செந்தூர் சென்று வந்ததும் ஒன்றுமே நடக்கலைன்னு புலம்பக்கூடியவங்களும் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் எந்த முறையில் திருச்செந்தூர் சென்று வழிபட்டால் உங்களுடைய தலையெழுத்து மாறும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லைங்க. முருகன் நம்மை காண வேண்டியது தான் முக்கியம். திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடியே நீங்கள் முதல்ல உங்களுடைய உடலையும் மனதையும் நீங்கள் தயார்படுத்தி வச்சுட்டு இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேச வேண்டும். உங்களுக்கு எத்தனை குறையோ தேவைகள் இருக்கலாங்க, ஆனால் அவற்றை நீங்கள் முருகனிடம் சொல்லி புலம்பாமல் முருகனோடு மனம் விட்டு பேசுங்க. மனதார முருகானை நீங்கள் அழைச்சி, நீயே துணை எனக்கு, உன்னை தவிர எனக்கு காக்க யாரும் இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டும்தான் நான் திருச்செந்தூர் வருவேன்னு மன உறுதியோடு தினமும் வீட்டிலே பார்த்தீங்கன்னா முருகப்படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து திருப்புகழ் படித்துட்டு வாங்க. நீங்கள் இப்படி தினமும் திருப்புகழ் படிக்க படிக்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகுவதை நீங்கள் நிச்சயம் உணரலாங்க. அதாவது மேலும் கனவில் ஏதாவது ஒரு வழியில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சில அறிகுறிகளை காட்டுவார். அவர் சொல்லக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிடுங்க. மேலும் இந்த ஒரு வழிபாடு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் செல்வதற்காக முருகப்பெருமானே ஒரு வாய்ப்பினை நிச்சயம் ஏற்படுத்தி தருவாருங்க. நீங்கள் திருச்செந்தூர் செல்வதாக இருந்தீங்கன்னா புதன்கிழமையில புறப்பட்டு சென்று இரவு அங்கே தங்கி வியாழக்கிழமை நாள முருகப்பெருமானை வழிபடுவது சரியான ஒரு நாளாக அமையுங்க. குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதால இந்த தலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மட்டும் படைத்தல் காத்தல் அளித்துன்னு 3 தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் மும்மூர்த்திகளின் அம்சமாக அருள் பாலிக்கிறாரு. நீங்கள் திருச்செந்தூர் திருத்தலத்துக்கு போனீங்கன்னா குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 8 முதல் 12 மணி நேரம் அங்கே இருக்குமாறு பார்த்துக்கோங்க. அப்போது தாங்க அந்த தெய்வத்தினுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த முறையை பின்பற்றி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபட்டு வாங்க. நிச்சயம் முருகனின் அருளால் உங்களுடைய கர்ம வினைகள் கரைந்து தலையெழுத்து மாறிடு. திருச்செந்தூர் திருத்தலத்துல பிரகாரத்துல முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்துல காட்சியளிப்பாரு. இவரை வழிபட்டு வந்தாலே எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லை நீங்குங்க.
சண்முகருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும்னா ஓம் சரவணபவ போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.